பப்ளிக் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் இடிச்சிட்டு ஃபுல்லாக கண்ணாடியில் போலீஸ் ஸ்டேஷன் கட்டிட்டான். செங்கல்லே கிடையாது. ஜார்ஜியாவில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கிளாஸ் பில்டிங். மக்களுக்கு உள்ள நடக்கிறது என்னன்னு வெளியில தெரியணும். எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டில் ஊழல், அவ்வளவிலும் ஊழல். பதிவு அலுவலகம் அதனுடைய தாய். மதர் ஆஃப் கரப்ஷன். இந்த வயசுல பிரெயின் டியூமர் வந்தவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணாங்க? இப்போ இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்க டேட்டா ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கும். கிளவுடும் ஏஐயும் வந்ததுனால அரசாங்கம் ஒரு சம்பளம் கொடுக்கறது, இந்த போலீஸ் அதிகாரிக்கு, கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு எல்லாருக்கும் 2வது சம்பளம் ஸ்டெர்லைட் கம்பெனியில் நடக்கும். ஸ்டெர்லைட் கம்பெனியை ஒளி என்று சொல்லுகிறானே இவன், இது ஒழிந்தால் நமக்கு 2வது சம்பளம் போய்விடுமே என்று இந்த போலீஸ் அதிகாரி தான் நினைக்கிறான். பேருந்திலேயே நின்று குறி வைத்து போகின்ற மக்களை முதுகிலே சுட்டு கொன்றார்கள். இந்த 13 பேரை சுட்டுக் கொன்றதற்கு கரப்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க. தலைவன் நானும் வாங்குவதில்லை, வாங்குவவர்களையும் விடப்போவதில்லை, வாங்கினவர்களையும் விடப்போவதில்லைன்னா அதை வார்த்தையை செயலாக்கணும். செயல் வடிவம் கொடுத்து டெக்னாலஜியை பயன்படுத்தி. நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு எப்படி ஒப்பந்தமாக இருக்கிறீர்கள்? இது என்ன மாறுதலை தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்த போகிறது? பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். வணக்கம். வணக்கம். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிற அமெரிக்காவில் ஏஐ என்பதன் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இனிமேல் மனிதர்களின் தேவை குறைந்துவிடும். ஆகவே இவர்களெல்லாம் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்றவர்களெல்லாம் ஏராளமான இந்தியர்களை அமெரிக்காவுக்கும் பிற நாடுகளுக்கும் ஏற்றி அனுப்புகிறார்கள். அந்த வருவாய் தான் அவர்களுடைய பெரிய வருவாய். ஆகவே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறது என்கின்ற போது இனிமேல் அவர்களுடைய வருவாய் சுண்டிவிடும். ஆகவே உங்களுடைய பங்கு முதல்கள் விழுந்து விட்டன என்று என்னிடம் சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் வாங்குவதே இல்லை. இந்த இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஷேர்கள் இவற்றையெல்லாம் வாங்குவதில்லை. இந்த ஏஐ என்று எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று அன்றைக்கு நான் ஒரு 4-3 மாதங்களுக்கு முன்னால் நான் தெரிந்து கொண்டேன். அதிலே நீங்கள் உலகத்தில் நம்பர் 1ஆக இருக்கிறீர்கள். தமிழ்நாடு அரசாங்கம் உங்களைத்தான் சார்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள தாசில்தார், கலெக்டர், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்பிக்கின்ற பொறுப்பை உங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள். உலக நிறுவனத்திலே நம்பர் 1ஆக நீங்கள் இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய செய்தி, இப்பொழுது நீங்கள் கற்பிப்பதன் மூலம் இப்பொழுதுதான் நான் எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டில் ஊழல், அவ்வளவிலும் ஊழல். பதிவு அலுவலகம் அதனுடைய தாய். மதர் ஆஃப் கரப்ஷன். அங்கே ஒருவன் பணம் கொடுக்குறான், சொத்து வாங்குகிறான். அதை போய் பதிய போனால் அவனுக்கு காசு கொடுக்க வேண்டும். அவன் காசு வாங்குவான், மந்திரிக்கு கொடுப்பான், அவன் கொஞ்சம் எடுத்துக்கொள்வான். இப்படி பியூரோக்ரஸி அண்ட் மினிஸ்டர்ஸ் டைப் செய்து கொண்டு கொள்ளையடிக்கின்ற நாடு தமிழ்நாடு. எல்லாம் இந்தியாவும் அப்படி தான். அதுதான் நிலை என்கின்ற போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன வேலை செய்கிறது என்று உங்களை தெரிந்து கொள்ளப் போகிறேன். ஆனால் இப்பொழுது பதிவை எல்லாம் ஆன்லைனில் செய்யலாம் என்று இப்பொழுது 1 வாரத்துக்கு முன்னால் அறிவித்திருக்கிறார். இனிமேல் நீங்கள் நேரடியாக அவரிடம் போக வேண்டாம், இன்னென்ன விவரங்களை எல்லாம் கொடுத்து விட்டால் தானாக பதிந்து உங்களுக்கு வந்துவிடும். அந்த மாதிரி ஒரு ஊழல் புழுத்த இடத்தை நான் பார்த்ததில்லை. பதிவு அலுவலகம், தாசில்தார் அலுவலகம் சின்ன சின்ன ஊழல் செய்வார்கள். நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு எப்படி ஒப்பந்தமாக இருக்கிறீர்கள்? இது என்ன மாறுதலை தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்த போகிறது? எல்லாவற்றையும் சொல்லுங்கள். நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் இல்லையா? ஒரு ட்ராவல் ஏஜென்ட் போகணும், அவர் பேப்பரில் ஒரு டிக்கெட் கொடுப்பார். இல்லை ஏர்போர்ட்டில் போய் நம்ம டிக்கெட் வாங்கணும். அதை கேன்சல் பண்ணணுன்னாலும் அவர்கிட்ட போகணும், அதை என்ன மாற்றணுன்னாலும், டேட் மாற்றணுன்னாலும் அவர்கிட்ட போகணும். அந்த ஒவ்வொரு ட்ராவல் ஏஜென்ட்டும் அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பு மாதிரி வச்சு அவங்க சொல்கிறது தான், நிர்ணயித்தது தான் விலை. காம்படிஷனே இல்லாமல் இருந்தது. ஆனால் அதுவே இப்போ ஆன்லைனில் போய் காம்படிஷன் வந்தவொடனே டிக்கெட்டோடைய விலையெல்லாம் குறைஞ்சிது. நம்ம வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணி நம்ம பிரிண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போர்டிங் பாஸையும் நம்ம ஃபோனில் எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போய் போர்டிங் காசை காட்டிட்டு உள்ளே போகிறோம். ஸோ 10 மணிக்கு நம்ம சிங்கப்பூர் போகலான்னு முடிவு பண்ணால் 10:30க்கு 11 மணிக்கு நம்ம இதுதான் டெக்னாலஜியோடைய வளர்ச்சி. அதே மாதிரி இப்போ ராத்திரி 11:30 மணிக்கு நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் 25 கிலோமீட்டர் தள்ளி ஓப்பன் ஆகிருந்ததுன்னா முன்னாடி கார் இருக்கணும், டிரைவர் இருக்கணும், போகணும், வரணும். இப்போது ஸ்விக்கி ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே சாப்பாடு வீட்டில் இருக்குது ஆப்பில் இல்லையா? இப்போ இது எல்லாமே டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு மூலயமா நம்ம சாதாரண கம்ப்யூட்டரால் செய்ய முடியாத எல்லா விஷயங்களும் இதால் செய்ய முடியும்.
அது ஹெல்த் கேராக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கரப்ஷனை ஜீரோ கரப்ஷன் கொண்டுட்டு வர்றதா இருக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சையெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் வழியாக அதனுடைய உதவியோடு செய்கிறார்கள். இப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு என்னன்னா உலகம் தரம் வாய்ந்த டேட்டாவை நமக்கு கொடுக்கும். இந்த வயசுல பிரெயின் டியூமர் வந்தவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணாங்க, இப்போ இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்க டேட்டா ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கும். இப்போது க்ளவுடும் ஏஐயும் வந்ததுனால ஒரு நாட்டில் கம்பெனிக்கு பேர் க்ளவுடு, எக்காஸ் க்ளவுட். இப்போ என்னன்னா, இப்போ ஜார்ஜியான்னு ஒரு குட்டி நாடு இருக்கு துருக்கி பக்கத்தில். அந்த என்ன பண்ணாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரிஸ். ரஷ்யாவில இருந்து பிரியும் போது வேர்ல்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரிஸ். கரப்ஷன் இண்டெக்ஸில் எடுத்தீங்கன்னா 100 நம்பர் 1 வந்து டென்மார்க், ஸ்வீடன். லீஸ்ட் கரப்ட், மோஸ்ட் கரப்ட் சொமாலியா, எத்தியோப்பியா இருக்கும். அதில் 190 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 1 ஸ்வீடன், ஃபின்லாந்து, டென்மார்க், நார்வே இருக்கும். 1 2 3 4. எத்தியோப்பியா, சொமாலியா இந்த நாடுகள்லாம் கடைசி ரோல இருக்கும். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். அதில் ஜார்ஜியா வந்து 140 145 இடத்துல இருந்தது ரஷ்யா விட்டு பிரியும் போது. அப்போது அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்த ஒருத்தர் மிகைல் சாகாஷ்விலின்னு சொல்லி வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துலேயே அவர் வந்து ஆட்சியை பிடிச்சார். எப்படி இங்கே தமிழ்நாட்டில் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து பிடிச்சாங்களோ ஆட்சியை, அந்த மாதிரி ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே ஆட்சி ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சார். அப்போ அவர் செஞ்ச முதல் வேலை இந்த இந்திய கரப்ஷன் அங்கேயும் இருந்தது. லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில் அவர் பண்ண 2 விஷயம். ஃபஸ்ட்டு வேர்ல்டில் யாருமே அது பண்ணதில்லை. முதல்ல என்டையர் போலீஸ் ஃபோர்ஸை டிசால்வ் பண்ணார். என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கரப்ட்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அவ்வளோ பெரிய ஃபயர் பண்ணார். டிஸ்மேண்டில் பண்ணி யங்ஸ்டர்ஸை புதுசாக எடுத்து அமெரிக்காவில் இருந்த போலீஸ் வந்து இவர்கள் அமெரிக்கன் போலீஸ் மாதிரி ட்ரெயின் பண்ணி ஜீரோ கரப்ஷன். இப்போ ஜார்ஜியாவில் நீங்கள் லஞ்சம் கொடுக்க போனீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. இவரை லஞ்சம் எனக்கு கொடுக்க வந்தார்னு சொல்லி டெய்லி 5 கேஸ் அங்கே போடுவாங்க. லஞ்சம் கொடுக்க வந்தார். இங்கே இந்தியாவில் ஒரு கேஸ் கூட அந்த மாதிரி போட்டதே இல்லையே. லஞ்சம் வாங்குவதும் தப்பு, கொடுப்பதும் தப்பு தானே. இங்கே எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில். ஆனால் கொடுக்குறவன் வந்து கட்டாயத்தின் பேரில் தான் கொடுக்குறான். வாங்குறவனுடைய கட்டாயம் தான் கொடுக்குறவனை கொடுக்க வைக்கிது. இல்லாவிட்டா சும்மா இருக்கிற நம்மளுடைய சொத்துக்கு போய் இவனுக்கு ஒரு 30,000 ரூபா 50,000 ரூபா கொடுத்து பதிவு எவன் விரும்புவேன். கரெக்டாக சொன்னீங்க. அப்போ என்ன பண்ணார், 2வது அவர் என்ன பண்ணாருன்னா என்டையர் கண்ட்ரியை கூகுள் மேப் மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. என்டையர் லேண்டை. இப்போ நம்ம ஊரில் பின்கோடு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கு. இப்போ உங்களுடைய பேச்சு ரொம்ப பயன்படும். ஏன்னா தமிழ்நாடு ஊழலிலிருந்து வெளிவர தவிக்கிறது. கரெக்ட். அதாவது இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் ஊழலுக்கு எதிரானவர் என்கின்ற நிலைப்பாட்டை அடைந்திருக்கிறார். அவர் நான் வாங்குவதும் இல்லை, வாங்குபவனை விடவும் மாட்டேன் என்று சொல்லியிருக்கார். எவ்வளவு முடியும் என்பது வேறு. ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் நேர்மையாக இந்த ஆட்சியை கொண்டு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய யோசனைகள் இந்த கரப்ஷனை, ஊழலை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு இந்த அரசுக்கு கூட பயனாக இருக்கும். பியூரோக்ராட்ஸை நம்புவதை விட டெக்னாலஜியை நம்பினால் கரப்ஷனை ஒழிக்கலாம். ஏன்னா பியூரோக்ரஸிக்கு ஆசை இருக்கு அவனுக்கு வந்து. நான் என்னுடைய அனுபவத்தில் அரசியல்வாதிகளை விட கரப்டானவர்கள் பியூரோக்ராட்ஸ். ஏன்னா அரசியல்வாதிகளாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்களை போய் பார்த்தே ஆகணும். பியூரோக்ராட்ஸ் 22 வயசுல பியூரோக்ராட் ஆனால் 60 வயசு வரணும் மக்களை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. டிபார்ட்மெண்ட் மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதனால் பியூரோக்ராட்ஸை நம்புறதோட டெக்னாலஜியை நம்பினாங்கன்னா இந்த கரப்ஷனை டோட்டல் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். ஜார்ஜியா மாதிரி ஒரு சின்ன நாட்டில் என்டையர் கண்ட்ரியை மேப்பை வந்து ஒரு பிளாட்டாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இது வந்து 100 ஏக்கர். அந்த 100 ஏக்கருக்கு 10 டிவைட் பண்ணி ஒவ்வொரு பிளாட்டுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் 100.10 ஒரு ஐபி அட்ரஸ். அந்த போலீஸை கலைத்து அமெரிக்கன் ட்ரெயின்டு போலீஸ் வந்து ஜீரோ கரப்ஷன். பப்ளிக் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் இடிச்சிட்டு ஃபுல்லாக கண்ணாடியில் போலீஸ் ஸ்டேஷன் கட்டிட்டான். செங்கல்லே கிடையாது. ஜார்ஜியாவில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் கிளாஸ் பில்டிங். மக்களுக்கு உள்ளே நடக்கிறது என்னன்னு வெளியில் தெரியணும். அதுக்கு முன்னாடி கஸ்டோடியல் டெத் இருந்தது, அன்வாரண்டட் அரெஸ்ட் இருந்தது. தப்பு பண்ணுற எல்லா போலீஸ்காரங்களையும் அரசாங்கம் உடனடியாக அரெஸ்ட் பண்ணி அவங்களே ஜெயிலில் போட்டு. இன்றைக்கி கஸ்டடி டெத்தை ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில். அடிப்பார்கள், பல்லை பிடுங்குவார்கள், இதெல்லாம் கொடுமையாக இருக்கும். ஒரு பல் பிடுங்கி அதிகாரி என்றே ஒரு பேர் பெற்றார். அவர்
அவனை விசாரிக்கின்ற முறையே பல்லை பிடுங்கி அவனுக்கு தொந்தரவு கொடுத்து விசாரிக்கின்ற முறை, அதுபோல் அடித்து சாகடிப்பது என்பது இந்த ஆட்சியிலும் கூட நடக்கிறது. சார் அப்போ ஜுடிஷியரியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க சார்? அவ்வளோதான், ஜுடிஷியரியெல்லாம் ஒரு வரம்புக்கு உட்பட்டது தான். என்னுடைய கருத்து 30 ஆண்டுகள் ஆகின்றன இந்த நாட்டில் ஒரு மந்திரி ஊழல் செய்தான் என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2Gயில் 1,70,000 கோடி ஊழல். பிறகு அவர்களின் மீது முதலமைச்சர் மகள், மத்திய மந்திரி, இவர்களின் மீதெல்லாம் வழக்குகள் போடப்படுகின்றன. அவர்கள் 1.5 ஆண்டுகள் டெல்லி திகார் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இருந்துவிட்டு வெளியே வருகிறார்கள். பிறகு அந்த வழக்கு போதுமான அளவு ஏதோ ஒரு காரணம் பற்றி அந்த ஒரு நீதிமன்றம், 2வது நீதிமன்றம், 3வது நீதிமன்றம், இப்பொழுது 2வது நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கு முடிவு கூறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் கடைசியில் பெஞ்சு விசாரித்து இவர்களுடைய தண்டனையை உறுதிப்படுத்தினால்தான் இவர்கள் அந்த தண்டனைக்கு உள்ளாவார்கள். அதற்கு 30 ஆண்டுகள் ஆகும். தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் நம்முடைய சட்டங்கள் அவன் அடுத்த நீதிமன்றத்திற்கு போவான். இப்போ மந்திரிகளாக சாதாரண மனிதன் கீழ் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவுடன் சிறைக்கு போய்விடுவான். ஆனால் மந்திரிகளாக இருக்கின்றவர்கள், ஒரு மந்திரிக்கு பொன்முடி என்ற ஒரு மந்திரி 30 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை. அவருடைய மனைவிக்கு பாவம், அவர்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. இவர் ஊழலில் சேர்த்த சொத்துக்களை மனைவி பேரில் எழுதி வைத்தார். இதற்கு அந்த அம்மாவும் சேர்ந்து சிறைக்கு போக வேண்டிய நிலை. அது போய் உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். நம்முடைய நீதிமன்றங்கள் கால அளவுக்குள் நீதி சொல்லுகின்ற தன்மை உடையவை அல்ல. அதனாலே இங்கே நீதி வழங்கப் பெறுவதே இல்லை. என்னுடைய கருத்து ஒரு நீதியும் கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உலகத்திலேயே நான் அப்படி கொதித்து போன ஒரு செயல், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் என்ற ஒரு பெரிய கார்பரேஷன், அது காப்பர் உற்பத்தி செய்கின்ற நிறுவனம். அது ஊருக்குள் வரக்கூடாது. அதுக்கு அனுமதியே இந்த அரசாங்கங்கள் அவன் மகாராஷ்டிரா, குஜராத்திலெல்லாம் விரட்டி விட்டு தமிழ்நாட்டில் இதற்கு அனுமதி கொடுத்தார்கள். எல்லாம் ஊழல். அவனுடைய அதனாலே சுவாச கோளாறு ஏற்படுகிறது என்று அந்த மக்கள் தவித்து மக்களை எதற்குமே கிளப்ப முடியாது. லெவியத்தான் என்று சொல்லுவான் நம்ம எக்கானமிஸ்ட்டு. அது திமிங்கில மாதிரி அப்படி படுத்து கிடப்பார்கள். அவர்களே கிளம்பி சுவாச கோளாறு ஏற்படுகிறது, இந்த ஆலையை அகற்றுங்கள் என்று பெரிய ஊர்வலம், ஊரே திரண்டு விட்டது. அவ்வளவு பெரிய தூத்துக்குடி திரண்டு விட்டது. அமைதியாக ஊர்வலம் வந்தவர்களை சுட்டு கொண்டார்கள். 13 மக்கள் அதில் சுடப்பட்டார்கள். 17 பேரின் மீது வழக்கு நடந்தது. போலீஸ் அதிகாரிகள். எதனால் போலீஸ் அதிகாரி அவ்வளவு வேகம் கொண்டான் என்றால், அரசு உத்தரவு போடவில்லை. இந்த ஊர்வலத்தை கலையுங்கள், தடியடி பிரயோகம் செய்யுங்கள் அல்லது சுடுங்கள் என்று அரசு உத்தரவு. அரசுக்கே தெரியாது, அந்த முதலமைச்சருக்கே அது தெரியாது. இவர்கள் ஏன் செய்தார்கள் என்றால், என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், நீங்களும் நம்முடைய தமிழர் என்கின்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் வெளிநாட்டு நிலையிலே உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள். எதனால் என்றால், இவனுக்கு 2வது சம்பளம் நடக்கிறதுங்க. அரசாங்கம் ஒரு சம்பளம் கொடுக்கறது, இந்த போலீஸ் அதிகாரிக்கு, கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு எல்லாருக்கும் 2வது சம்பளம் ஸ்டெர்லைட் கம்பெனியில் நடக்கும். ஆகவே ஸ்டெர்லைட் கம்பெனியை ஒளி என்று சொல்லுகிறானே இவன், இது ஒழிந்தால் நமக்கு 2வது சம்பளம் போய்விடுமே என்று இந்த போலீஸ் அதிகாரி தான் நினைக்கிறான். அதனாலே பேருந்தில் ஏறி நின்று குறி வைத்து போகின்ற மக்களை முதுகில் சுட்டு கொன்றார்கள். இந்த 13 பேரை சுட்டு கொன்றதற்கு நீதி விசாரணை நடந்தது. அவர்கள் சொன்னார்கள், அநியாய படுகொலை, சுட்ட போலீஸ் அதிகாரிகளையும் கலெக்டரையும் தாசில்தாரையும் நீங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றி தூக்குக்கு போகக்கூடிய அளவுக்குள்ள மரண தண்டனை அது, இதை வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு போன அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த அரசாங்கமும் எடுக்கவில்லை. போன அரசாங்கம் ஊழலோடு கலந்த அரசாங்கம் என்று நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் வெளிநாட்டுக்காரர். ஆனால் இந்த அரசாங்கமும் எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை என்றால், எடுக்க மாட்டார்கள். இவர்களுக்கு there is a tie-up with the police. பியூரோக்ரஸியுடைய தயவில்லாமல் ஆட்சியாளன் எந்த தப்பும் செய்ய முடியாது. ஆகவே ஆட்சியாளன் பியூரோக்ரஸியை சரி செய்து வைத்துக் கொள்கிறான். அவனை தண்டிப்பதற்கே போவதில்லை. ஆகவே அந்த போலீஸ் அதிகாரி, கலெக்டர், தாசில்தார் இவர்களின் மீது இன்றைக்கு வரையிலும் நடவடிக்கை இல்லை. சரி, கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. தானாகவே அந்த வழக்கை எடுத்து சுயமோட்டம் தானாகவே அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம். ஆனால் இதுவரையிலும் எந்த நீதிமன்றமும் இதை தானாக எடுத்து விசாரிக்கவில்லை. ஆகவே சொல்லுகிறேன், எல்லாம் ஆளைப்பார் முகத்தைப்பார் என்று தான் இருக்கிறதே தவிர இந்த நாட்டிலே ஒரு நீதி அமைப்பும் எல்லாருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான நீதி கிடைக்கும் என்கின்ற நிலை இல்லை. எனக்கு அதனாலே தான் வெள்ளைக்கார நாட்டின் மீது அங்கே பாருங்கள், உங்களுடைய லேபர் பிரைம் மினிஸ்டர் எப்படி அந்த அரசியலுக்கும் இந்த அரசியலுக்கும் சான்று சொல்லுவேன். ஒரு லேபர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் அங்கே பாராளுமன்றத்துக்கு நிற்கப் போகிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தமிழன் நம்மை போல
கருப்பாக இருக்கிற மனிதன் வெள்ளைக்கார பாராளுமன்றத்தில் போய் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய செய்தி. இந்த பாராளுமன்ற முறையை அவன் கொண்டு வந்தது தான். சரி, இப்பொழுது லேபர் பிரைம் மினிஸ்டர் அவர் அந்த காரியங்களை செய்து முடிக்க முடியவில்லை. விலைவாசி ஏறிவிட்டது, மக்களுக்கு வாழ்க்கை பாடாக இருக்கிறது. ஹீ இஸ் நாட் அப் டு தி லெவல் என்கின்ற நிலையில் லேபர் கட்சி கூப்பிட்டு நீ கீழே இறங்கி, எங்களுடைய கட்சியும் சேர்ந்து உன்னால் தோற்கக்கூடாது, நீ தவறு, உன்னால் முடியவில்லை என்றால், உனக்கு அந்த தகுதி இல்லை என்றால் நீ கீழே இறங்கு, உன்னோடு சேர்ந்து நாங்களும் தோற்பது என்று வந்துவிட்டால் அது கட்சியை அழித்து விடும் என்று சொன்ன பிறகு அந்த லேபர் பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா செய்து விட்டு போய்விட்டார். புதிய லேபர் பிரைம் மினிஸ்டர் வருகிறார். இப்பொழுது நீங்கள் இப்போ வருகின்ற தேர்தலில் ரிஃபார்ம் பார்ட்டி என்ற ஒரு அமைப்பின் பேரில் தேர்தலில் நிற்க போகிறீர்கள். சொல்லுங்கள், இது அதற்கும் இதற்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது பாருங்கள். இங்கே இவ்வளவு பெரிய கொலையை மக்கள் நான் சொல்கிறேன், இவர்கள் சொல்வார்கள் பேசிக் ரைட்டில் இருக்கிறது, பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, எழுதுவதற்கு உரிமை இருக்கிறது, கூட்டம் கூடுவதற்கு உரிமை இருக்கிறது, தொழிலாளர்கள் சங்கம் அமைப்பதற்கு உரிமை இருக்கிறது, எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் உயிரோடு வாழ்வதற்கு உரிமை இல்லை இந்தியாவில். சுட்டு கொண்டு விட்டானே, இதை எந்த தமிழ்நாடு அரசாங்கம், எந்த நீதிமன்றம் கேட்டது? இது வாழத்தக்க நாடா என்று கேட்கிறேன் நான். எனக்கெல்லாம் சிங்கப்பூரில் வாழ்வதற்கு அனுமதித்தால் அதுதான் உலகத்திலேயே சிறந்த நாடு. ஒரு லீக்வான் என்கின்ற ஒரு மனிதன் அந்த நாட்டுக்கு தலைவனாக வந்து 30 ஆண்டுகளில் அந்த நாடு சொர்க்கமாக மாறிவிட்டது. அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்கிற நாடு எத்தகைய நாடு? நீங்கள் பாராளுமன்றத்திற்கு நிற்க போகிறீர்கள், சொல்லுங்கள். இப்போ கண்ட்ரி ஆர் இட்ஸ் பீப்புள் இஸ் ஆஸ் குட் அஸ் இட்ஸ் லீடர்னு சொல்லலாம் இல்லையா? நாட்டும் நாட்டு மக்களும் தலைவர்கள் எவ்வளியோ, மக்களும் நாடும் அவ்வளியே. இப்போ நீங்கள் சொன்ன ஒன்று இப்போ ஜார்ஜியாவில் என்ன பண்ணாங்க, அந்த ஏஐ வந்து ஒவ்வொரு பிளாட்டாக இப்போ வகுத்து அதை எல்லாத்தையும் கூகுள் மேப் மாதிரி ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பிளாட்டில் போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய மூலப்பத்திரத்திலிருந்து கடைசி இந்த பத்திரம் வரையிலும் பப்ளிக் டொமைனில் இருக்குது. லேண்ட் ரெஜிஸ்ட்ரியை பப்ளிக்காக ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஒருத்தருடைய முதல் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்க அட்ரஸ், அவங்க ஜார்ஜியன் ஐடி, நம்ம ஒரு பாஸ்போர்ட் ஐடி மாதிரி நேஷ்னல் நம்பர் இருந்தால், இந்த 5 தகவல் தெரிந்திருந்தால் நீங்கள் ஒரு பப்ளிக் ரெஜிஸ்ட்ரி டொமைனில் போய் போட்டு சுகுமார் ஸ்ரீனிவாசன் டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பர் இல்லை ஜார்ஜியன் ஐடி நம்பருக்கு போட்டிங்கன்னா எனக்குள்ள அத்தனை சொத்து விவரங்களும் ஒரே இடத்துல இருக்கும். மூலப்பத்திரத்திலேருந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க, ஸ்கேன் பண்ணி. இப்போ நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது. இப்போ அமேசான் என்ன பண்ணுறான், ஏஐக்காக உலகத்தில் எழுதின கடந்த 250-300 வருஷமாக எழுதின எல்லா புத்தகத்தையும் வாங்கி பழைய பேப்பர் கடையில் எல்லா புத்தகத்தையும் பைண்டிங்கை கட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஏஐயில் ஏற்றுறாங்க. அப்படியே அந்த ஒரு காப்பி இருக்கிற புக்கை கூட பைண்டிங்கை கட் பண்ணி ஏஐயில் அப்டேட் பண்ணுறோம். இப்போ உலகத்தில் 250 வருஷமாக எழுதின புக்கை ஏஐயில் ஏற்றும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலத்தோடைய டேட்டாவை பிளாட்டாக பிரித்து ஏன் ஏற்ற முடியாது? அப்போது தலைவர்களுக்கு இப்போது கரப்ஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க, தலைவன் நானும் வாங்குவதில்லை, வாங்குவவர்களையும் விடப்போவதில்லை, வாங்கினவர்களையும் விடப்போவதில்லைன்னா அதை வார்த்தையை செயலாக்கணும். செயல் வடிவம் கொடுத்து, டெக்னாலஜியை பயன்படுத்தி செயல் வடிவம் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன். டெக்னாலஜிக்கு உயிர் இல்லை, ஆகவே லஞ்சம் வாங்காது. பியூரோக்ரஸிக்கு உயிர் இருக்கிறது, ஆகவே லஞ்சம் வாங்கும். இப்போ அதனால எல்லாவற்றையும் டெக்னாலஜிக்கலாக உங்களை போன்றவர்களுடைய துணையோடு கொண்டு போவது என்பது. நான் விமானியாக இருந்து முதல்ல நான் கம்ப்யூட்டருக்கு வேலை செய்ய வரும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. என்னென்னா, நான் அப்போ கூட சொல்லுவேன், ஒரு பிளேனை வந்து ராத்திரி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் போனால் அப்படியே இருக்கும் அந்த பிளேன். அதான் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டெக்னாலஜி, மைண்டு மாறாது. ஆனால் மக்களோட வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராத்திரி வந்து அவன் ஒன்று சொல்லிட்டு போகிறான், ராத்திரி வீட்டில் போய் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஃபுல்லாக மாற்றி சொல்கிறான், எனக்கு மக்களோட வேலை செய்யவே பிடிக்கல, பழையபடி நான் பிளேனே ஓட்ட போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா, நீங்கள் சொல்கிற அதே டெக்னாலஜியோட வேலை செய்கிறது ஈஸி, மனிதர்களோட வேலை செய்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது, இப்போ இதனால் வரையிலும் அரசியல் தலைவர்கள் ஒரு டெக்னாலஜியை முழுமையாக பயன்படுத்தினார்களா? அதில் உள்ள தேவை இருந்ததா? தேவை இருந்தது, அதில் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவங்க உட்பட்டு அதை பயன்படுத்தணும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஆனால் இனி பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, இல்லை இன்ஃபோசிஸோடைய ஷேர் ப்ரைஸஸ் எல்லாம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ எல்லா கம்பெனியோட ஷேர் ப்ரைஸஸ் குறைய போது எல்லாருக்கும் வேலை இல்லாமல் ஆக போகுது. அப்போ ஏஐயை பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த ஏஐ பயன்படுத்தினா தான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஒழிக்க முடியும், வேகமாக வேலைகள் நடக்கும். படித்தவர்களுக்கு ஏஐ மூலியமா திருப்பியும் வேலை கொடுக்க முடியும், வேலை இல்லாதவர்களுக்கு. அப்போ பயன்படுத்தி எல்லா இடத்துலையும்
ரிஜிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆர்டிஓ வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், லைசன்சிங்காக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், அத்தனை எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ஏஐ பயன்படுத்தி முதல்ல கம்ப்யூட்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஆ. அப்பொழுது கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்வார்கள் வேலை வாய்ப்பு பறிபோய்விடும், மனிதர்கள் வேலையற்று இருக்கிறார்கள், மக்கள் தொகை கூடியிருக்கின்ற ஒரு நாட்டில் நீங்கள் கொண்டு வந்து வங்கிகளிலெல்லாம் கம்ப்யூட்டரை புகுத்துகிறீர்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது ரொம்ப வசதியாக போய்விட்டது, வெகு வேகமாக வேலைகள் நடக்கின்றன. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உதாரணம் சொல்றேன். ம். 10 வருடம் 6 வருடம் 7 வருடத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தரால வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களால ஆட்டோல போவே முடியாது. ஆட்டோ ஆட்டோல இறங்கினா, டாக்ஸியில் இறங்கினா, அங்க இருந்து மீனம்பாக்கத்துல இருந்து ஒரு உள்ளூர் வரத்துக்கு 1000 ரூபாய் கேட்பான், 2000 ரூபாய் கேட்பான். உங்களுக்கே தெரியுமே, எந்த ஆட்டோவாவது மீட்டர் போட்டு வந்திருக்கானா? கிடையாது. இன்னைக்கு எந்த ஆட்டோவாவது அந்த ஆப்புக்கு மேல காசு வாங்குறானா? எந்த ஆட்டோவும். நான் இப்போ லீலால இருந்து வரத்துக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுத்தேன். பேசுற வேலையே இல்லையே. ஆப்பில் ஆர்டர் பண்றேன், ஆப்பில் காசு கொடுக்குறோம், ஆட்டோ டிரைவருக்கு நமக்கு என்ன பேச்சு? அப்போ டெக்னாலஜின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்த அதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிஓவோ பிரேக் இன்ஸ்பெக்டரோ எந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராலையுமே பண்ணவே முடியாத வேலையை ஒரே ஒரு ஆப் வந்து எந்த ஒரு புரட்சியும் இல்லாமல், எந்த ஆட்டோ டிரைவரும் ஸ்ட்ரைக் பண்ணாமல் எல்லா ஆட்டோ டிரைவரும் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துட்டோமே. கண்டிப்பாக ஆப் தானே போய் யூஸ் பண்ணுறோம். 140 ரூபா 150 ரூபா பே பண்ணுறோம், இறங்கி போயிட்டு. இப்போ ஒன்று கேட்குறேன், நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை சார்ந்து இந்த செயற்கை அறிவின் மூலம் பல காரியங்களை செய்ய நினைக்கிறது. ஆகவே இதன் மூலமாக ஊழல் ஒழியும் என்பது தான் இதில் ரொம்ப பெரிய புரட்சி. இதில் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஊழலுக்குள்ளே இவர்கள் போக முடியாதபடி செய்துவிட முடியுமா? இது வெற்றிகரமாக அமையுமா? வெளிநாட்டில் பயன்படுத்தின எல்லா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டும் நம்மளும் பயன்படுத்தலாம். போன வாரத்தில் இருந்து உதாரணத்துக்கு மெட்ராஸ் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் எல்லா கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் பாடி கேம் வச்சுருக்காங்க. எந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரும் சூப்பரண்ட் பாடி கேம் இல்லாமல் இனிமேல் யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. பாடி கேம்னா நம்ம நெஞ்சில் ஒரு சின்ன மைக் மாதிரி இருக்கும், அதில் கேமரா, அதை 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணும். யாரோட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க. டியூட்டிக்கு வரும்போது கேமரா போடணும், டியூட்டி முடிஞ்சோடனே கேமராவை எடுத்து வச்சிடணும். ஒயர்லெஸ்ஸாக அது க்ளவுடில் ரெக்கார்ட் ஆகும். பேசஞ்சர் இந்த ஃப்ளைட்டில் KLMல நான் 8:12க்கு வந்தேன், என்கிட்ட கஸ்டம்ஸ் அதிகாரி லஞ்சம் கேட்டாருன்னா உடனடியாக நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் சிவானந்தம் KLM 8:10 அப்படின்னு பார்த்தா அந்த பேசஞ்சரோட பேசுகிறது வரும். அவர் என்ன பேசுனாருன்னு இருக்கும். கோர்ட்டில் அந்த எபிசோடை மட்டும் கட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் அவர் கொடுக்கலாம். நான் ஒன்றுமே அவர்கிட்ட பேசல, அவர் போய் சொல்கிறாரு. இது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். இது க்ளவுடில் அப்லோட் பண்ணுறாங்க. இது ஏஐ கேமரா. ஸோ ஏஐ பயன்படுத்தி க்ளவுடை பயன்படுத்தி கரப்ஷன் எடுத்து ஜுடிஷியலுக்கு கொண்டு போகிறோம் சீக்கிரமாக. இப்போ நீங்கள் கேட்டீங்க தமிழ்நாட்டுக்கு செயற்கை நுண்ணறிவு நாங்கள் என்ன முதல்ல எஜுகேஷன் சம்மந்தமாக 10ஆவதுல இருந்தே ஒரு சிலபஸாக ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, யூஜிசி சிலபஸில் காலேஜில் சொல்லிக் கொடுக்குற, பல்கலைக்கழகத்தில் சொல்லிக் கொடுக்குற பாடத்துக்கும் கம்பெனிக்கு தேவைப்படுற அறிவுக்கும் காமன் சென்ஸுக்கும் டெக்னாலஜிக்கு நடுவில் நிறைய கேப் இருக்குது. இந்த யூஜிசி சிலபஸ் பழசாக இருக்குது. இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறவங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தேவை கூடுதலாக இருக்குது, லேட்டஸ்டாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நிறைய குட்டி குட்டி இன்ஸ்டிடியூட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இதை கற்றுத்தரோம் அதை கற்றுத்தரோன்னு ஒரு 10,000 இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை, யாராவது ஒருத்தர் இந்த குட்டி இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காங்க, ஒரு லாங் டேர்ம் விஷன் வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும், அதே சமயம் பணமும் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் ஒரு $1 பில்லியன் கம்பெனி ஆகிடும். ஆனால் அவங்க எல்லாரும் குறுகிய கண்ணோட்டத்தோட 2 கோடி 3 கோடி சம்பாரிச்சுட்டு ஓடிடணும், ஏமாத்திடணும்னு அவங்களுக்கு இல்லாததுனால மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இங்கே ஒரு 30,000 அங்கே ஒரு 40,000 கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்போ அரசாங்கம் இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கு, உலகத்தில் யார் இந்த கல்வியை நல்லா சொல்லி கொடுக்குறா அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டு 10th இருந்து காலேஜ் மாஸ்டர்ஸ் முடிக்கிற வரையிலும் 3 மாதம் 4 மாதம் ஏஐ சொல்லிக் கொடுப்போம், க்ளவுடு சொல்லிக் கொடுப்போம். 10th இருந்து 12th இருந்து டிகிரி, பேச்சுலர்ஸ் லாஸ்ட் செமஸ்டர், மாஸ்டர்ஸ் லாஸ்ட் 2 செமஸ்டர்ஸ். அப்போ வேலைக்கு போறதுக்கு அவருக்கு தயாராக ஒன்று சொல்றேன் நீங்க சொல்றதுக்கு. சொல்லு. இப்ப காக்ரோச் என்று ஜனதா பார்ட்டி மாணவர்களுடைய அமைப்பு ஒன்று பெரிய அளவுக்கு கலகம் செய்தது. அவர்களுடைய பெரிய கோரிக்கை என்ன என்றால், நீ எங்களுக்கு கற்பிக்கிறாய், ஆனால் அந்த கல்வி தகுதியானதில்லை என்று சொல்லி பெரிய நிறுவனங்களை எங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள மறுக்கின்றன. ஆகவே இந்த கல்வியின் தரம் சில இடங்களில் தனியார் கல்விகளில்
ரொம்ப வசதி மிகுந்தவர்கள் பெரும் பணத்தை செலவழித்து அவர்கள் அதை அடைகிறார்கள். நாங்கள் அரசு நிலையங்களின் வழியாக செல்லுகிறவர்கள் அடைய முடியவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி அமைச்சர் காங்கிரஸ்காரர், அவர் கூட்டணி அமைச்சில் இருக்கிறார். விஸ்வநாதன், உங்களுக்கு எல்லாரையும் தெரிகிறது. அங்கிருந்து கவனிக்கிறீர்கள் தமிழ்நாட்டை. அவர் ஒன்று சொன்னார், நம்முடைய பொறியியல் கல்லூரிகளில் கற்றுச் செல்கின்ற மாணவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, அது தகுதி இல்லை என்று நிறுவனங்கள் கருதுகின்றன. ஆகவே அது ஒரு பெரிய குறையாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். நான் இதற்கு ஒரு விடை சொன்னேன். அது ரெலவெண்ட் ஆனதினால் நான் சொல்கிறேன். அதாவது தனியார் கல்லூரிகள் எல்லாம் கிராமத்திற்கு கிராமம் பொறியியல் கல்லூரிகள் வந்துவிட்டன. இது கல்வி என்பது பெரிய சம்பாதிப்பதற்குரிய களமாக ஆகிவிட்டது. அது சர்வீஸ் ஓரியன்ட் என்ற நிலையில் இருந்து தமிழ்நாட்டில் ஹெல்த்தும் சரி கல்வியும் சரி வியாபாரமாகிவிட்டது. ஆகக்கூடாது மருத்துவம், ஆகக்கூடாது கல்வி ஆகிவிட்டது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பிற்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் இவர்களுக்கெல்லாம் பல சலுகைகள் அரசியலை கொடுக்கப்படுகின்றன. இவற்றை வைத்து இவையே போதும் என்று அவர்களிடம் வாங்கி கொண்டு அந்த கல்லூரிகளை நடத்துகிறார்கள். ஆசிரியர்கள் வைத்துக் கொள்வதில்லை. 100 ஆசிரியர்கள் கிட்டத்தில் 10 பேர் இருப்பான். பாடம் ஒழுங்காக நடத்துவதில்லை, லேபு கிடையாது, எதுவும் கிடையாது, கற்பிப்பதிலும் இல்லை. இவர்களும் பட்டம் வாங்கினால் போதும் என்று இந்த மாணவர்களும் வெளியேறி விடுகிறார்கள். அரசு பணத்தை வைத்து அந்த கல்லூரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இத்தகைய கல்வி தரத்தில் அவன் எப்படி கார்ப்பரேட், அவன் பணம் பெரும் சம்பளம் கொடுக்கின்றவன் அதற்குரிய தரத்தை அவன் எதிர்பார்ப்பான், இல்லாவிட்டான். ஆகவே இந்த சாஸ்திரா போன்ற பல்கலைக்கழகங்கள் தான் தங்களுடைய மாணவர்களை அவர்கள் பெரும் சம்பளம் வாங்குகிறார்கள், பெரிய அளவுக்கு நுட்பமாக போதிக்கிறார்கள். அது ஆகவே அரசு தரங்களில் உள்ள இன்னமும் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தங்களுக்குரியதை பெற முடியவில்லை. இதற்கெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு யோசனை சொல்லுகின்ற வழியிலே சொல்லுங்கள். சொன்னதில் எனக்கு கருத்து உடன்பாடும் இருக்கு, உடன்படாததும் இருக்கு. என்ன? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.